Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. சிவாய நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப். பிகைன் பக்தி சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 ஆடி மாதத்து பலன். மேசராசி நம்பர் 1 ராசி, ஸ்தர ராசி, நெருப்புக்கு உண்டான ராசி, சிகப்புக்கு அதிபதியான ராசி. செவ்வாய் தான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி. முருகக் கடவுளுடைய அனுகிரகம் உங்கள் ஜாதகத்துக்கு பலமாகவே இருக்குது. மேசராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் ஆடி மாதம் உங்கள் வீட்டில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்க போகுது. உங்கள் வீட்டில் படித்த பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. வேலை வாய்ப்பு கிடைச்ச பிள்ளைங்களுக்கு திருமண ஆசைகள் பண்ணக்கூடிய தருணமும் இந்த மாதத்துக்கு முன்னதான் நடந்திருக்கும். ஆடி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்தில் உங்கள் வீட்டு குலதெய்வத்தை நீங்கள் வழிபடணும். உங்கள் முன்னோருடைய அனுகிரகம் கிடைக்கணும். இதெல்லாம் கிடச்சிருந்தா இந்த ஆடி மாதம் மேசராசிக்கு அற்புதமான ஒரு மாதமும் கூட. ஆனால் மேசராசியில் பெண்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த ஆடி மாதத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டால் சூரியன். உங்கள் அப்பாவுக்கு ஆவாது. அதனால் அவங்களுடைய அனுகிரகம் அரவணைச்சு அப்பா கூட ஒரு அன்பாக பண்பாக இருக்கக்கூடிய தருணத்தை நீங்கள் கொஞ்சம் தெளிவாக கொண்டு போகணும். மேசராசிக்காரங்க அவங்கவுங்க குலதெய்வத்தை முறையான வழிமுறைகளை பக்குவம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள்லாம் நடந்து போகும். வீடு வாங்கணும்னு ஆசை வச்சுக்குங்க, வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசை வச்சுக்குங்க. இதெல்லாம் உங்கள் ஆசைகளுடைய பூர்த்தி அடையக்கூடிய ஒரு தருணமும் உங்கள் ராசியில் உண்டு. மேச ராசிக்கு 2025க்கு முன்ன வரைக்கும் மன நோய் இருக்கும், உடல் நோய் இருக்கும், தனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுமோன்னு சொல்லக்கூடிய எண்ணங்களில் புத்தி பேதலிப்பு இருந்திருக்கும். அதெல்லாமே சரி முடிஞ்சு போச்சு. ஆடி மாதம் முடிஞ்ச உடனே உங்கள் வீட்டில் மனவிழா தான். மேசராசிக்காரங்களுடைய குழந்தைகளுக்கு வர ஆடி மாதத்துக்கு அப்புறம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு தருணம் உண்டு. ஏன்னா நீங்கள் தானே உங்கள் குலதெய்வத்தை வழிபடக்கூடிய வழிபாட்டில் தெளிவாக பண்ணிட்டீங்க. அதனால் இந்த சாந்திகள் உங்களை அடையக்கூடிய நேரமும் உண்டு. மாற்றங்களே ஏற்படக்கூடிய நேரம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் மேசராசியை பொறுத்த வரைக்கும் அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வேலை இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்டார் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். அந்த பதவி உயர்வு வரக்கூடிய ஒரு மாதமும் இந்த ஆடி மாதம்தான். நீங்கள் தான் உங்கள் வீட்டில் வேப்பலை தோரணமும் மாயிலை தோரணையும் கொஞ்சமாக வாங்கி கெட்டக்கூடிய தன்மைகள் உண்டு. கெட்டினீங்கன்னா உங்கள் வீட்டில் அடுத்த ஆடி மாதம் வரைக்கும் உண்ண உறங்க உறைவிடத்துக்கு பஞ்சம் வராமல் இருக்கக்கூடிய தருணம் உண்டு. ஆடி மாதம் பொதுவாகவே வாழ்க்கை எல்லாருக்குமே தெளிவான அமைப்பு தான். சூனியங்களே பண்ணியிருந்தாங்கன்னா கூட இந்த ஆடி மாதம் ஒன்றும் பண்ணாது. ஏன்னா நம்ம படுகிற வேப்ப இலை மாலையும் தோரணங்களும் நம்ம வீட்டில் ஒரு எதிர்மறை சக்திகள் கிடைக்கக்கூடிய தருணம் மேசராசிக்காரங்களுக்கு உண்டு. உங்கள் பிரச்சனை எல்லாம் ஆடி மாதத்துக்கு முன்னையே முடிஞ்சு போச்சுங்க. இனிமேல் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் வரப்போகுது. கணவன் மனைவி யார் மேசராசியில் இருக்காங்களோ அவங்க சம்பாதிக்கணும், தேடணும், சேர்த்து வைக்கணும், நகை நட்டு சேர்த்து வைக்கணும். இப்படியாம்பட்ட ஒரு ஆசைகளில் தான் உங்கள் ஆசைகளே நிறையாவே இருக்கும். பயப்பட வேண்டாம். பட்ட துன்பம் எல்லாமே போச்சு. ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் சுக்கிர பகவான் இருக்கார். சுக்கிர பகவான் இருந்தாவே கலத்திரக்காரகன். கலத்திரன் உங்கள் வீட்டில் பலமாக இருந்தாலே சுபகாரியந்தான். மேன்மைப்படக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் மேசராசிக்கு பலமாகவே இருக்குது. மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. அவங்கவுங்க குலதெய்வத்தை வழிபாடுகளை முறையாக செஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஆடி மாதத்தோட உங்கள் பிரச்சனை முடிஞ்சு போச்சு. சூப்பராக வரக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் இருக்குது. கவலைப்படாதீங்க. உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வழிபட்டுக்குங்க. எந்த நோயாக இருந்தாலும் எந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் குலதெய்வத்தை மீறி வரப்போகிறது கிடையாது. இதை முறையான வழிமுறைகளில் பக்குவம் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த 2025 ஆடி மாதத்துக்கு உங்களுக்கு நல்ல பலனாகவே கொடுக்க போகுது. உங்களுடைய பொறுத்த வரைக்கும் இந்த 2025 சுபிக்ஷம் கிடைக்க போகுது. உங்கள் வீட்டில் சொந்த பந்தம் எல்லாரையும் அரவணைச்சிருக்கக்கூடிய தன்மையில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வைங்க. எல்லாருடைய பார்வையும் நம்ம வீட்டு மேலே வச்சுருந்தீங்கன்னா சுப நிகழ்ச்சி நடந்து போச்சுன்னா நடந்து முடிஞ்சால் உங்கள் வாழ்க்கைக்கு மாற்றம் ஏற்படக்கூடிய தருணம் உண்டு. மேசராசி செவ்வாய்க்கு அதிபதி. முடிஞ்சால் எம்பெருமான் வடபழனி ஆண்டவனை மனப்பூரமாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வழிபட்டுவாங்க. உங்கள் குறைகள் எல்லாமே போச்சு.
ஆடி மாதம் அற்புதமான மாதம் மேச ராசிக்கு. எப்படா ஆடி மாதம் வரும்னு சொல்லி நம்மலாம் காத்துக்கிட்டு இருக்கணும். ஏன்னா தெருவில் எல்லாமே பார்த்திங்கன்னா வேப்பலை தோரணை, மா தோரணை, ஒரு அம்பாலும் செழிப்பாக இருக்கக்கூடிய தருணம். இந்த மாதிரியான ஒரு தன்மை வரக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு சூட்சமமான வழிமுறைகளை நீங்கள் 12 ராசிக்காரங்களும் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அடுத்த ஆடி மாதம் வரைக்கும் உங்களுக்கு எந்த குறையும் வராது. மெயின் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய அம்மன் கோவில், அவங்கவுங்க வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய அம்மன் கோயிலுக்கு ஒரு ஜாதகருடைய அப்பா அம்மா பிள்ளைங்க அந்த வீட்டு குடும்பஸ்தாருங்க என்ன பண்ணுன்னா ஒரு தாம்பழத்தட்டு, அந்த தாம்பழத்தட்டில் ஒரு நல்ல புடவை, 1 டசன் வளையல், ஒரு 15 குண்டு மஞ்சள், வெத்தலை 15 ரூபா, பாக்கு 15 ரூபாய்க்கு 11 வாழைப்பழம், 2 மாதுளம்பழம், 2 ஆப்பிள், இது மாம்பழ சீசன், 2 மாம்பழம், ஜாக் ஃப்ரூட்டு, பலாப்பழம், 1 முழம் பூவு, சாமிக்கு ஒரு மாலை, கற்பூரம் ஊதுபத்தி வச்சு மனம் குளிர உங்கள் குடும்பத்தார் எல்லாரும் போய் ஒரு பொங்கல் வச்சு அந்த பொங்கலை அந்த தாம்பழத்தில் வச்சு சாமிக்கு தானம் கொடுத்தீங்கன்னா உங்கள் நோய் போச்சு, உங்கள் குடும்பத்தோடைய வறுமை போச்சு, அஷ்டலட்சுமி கடாட்சியும் உங்கள் வீட்டில் அகமகிழ்ந்து இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. விரயம் வராது, நஷ்டம் வராது, சுபகாரியங்கள் தடைபட்டிருந்தாலும் அந்த சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய தருணமும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நடக்கும். நிறையா பேருக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கும், குழந்தைகள் இல்லாமல் இருக்கும். இப்படியாம்பட்ட ஒரு தருணத்திலையும் வியாபாரத்திலையும் நஷ்ட கஷ்டங்கள் உடைய ஜாதகர்கள் இந்த மாதிரி அவங்கவுங்க ஊருக்கிட்ட இந்த வழிபாடை பண்ணலாம். அப்படி பண்ண முடியாதவங்க வடபழனி முருகன் கோவிலுக்கு போங்க. மாதுளம்பழத்தை கட் பண்ணி ஒரு கிண்ணத்தில் உதிரி போட்டுக்கிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு ஆளுக்கு கொஞ்சம் 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 கொடுங்க. கருப்பு திராட்சையை ஒரு 2 கிலோ 3 கிலோ வாங்கி அதை எல்லாருக்கும் ஒன்று கொடுங்க. இல்லைன்னா முழு நெல்லிக்காய் வாங்கி வடபழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டு சாமியை நல்லா பார்த்துட்டு இனி வருங்காலங்கள் இந்த ஆடி மாதத்தோட என் கவலை கஷ்டம் எல்லாம் விலகணும் அப்படின்னு சாமியை நல்லா வேண்டிட்டு அந்த முழு நெல்லிக்காவை எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா 100க்கு 100 உங்கள் கஷ்டம் போச்சு. அடிக்கடி ஜோசியம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, கோர்ட்டு கேஸுன்னு அலையணும் அவசியம் கிடையாது, ஹாஸ்பிட்டலு போகணும்னு கேட்குற அவசியம் கிடையாது. அவங்கவங்க 3 வேளை சாப்பாடு, நல்ல துணிமணி, உறங்கிறதுக்கு ஒரு வீடு வாசல் குடிச்சு கடன் மேல் கடன் வாங்காமல் பேர் ஆசைகள் படாமல் இந்த பிரபஞ்சத்தோடைய விதி நம்ம மேலே பட்டு மறுஜென்மம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தருணமும் இந்த ஜென்மத்திலே நம்ம அடைய வேண்டிய இன்பங்களை அடைஞ்சு துன்பங்களை அடைஞ்சு இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு. மேன்மைப்படக்கூடிய ஒரு அமைப்பான இந்த ஜாதகத்துடைய நேரமும் உங்களுக்கு கூடி வரப்போது. ஆடி மாதம் அற்புதமான ஒரு நாள். ஆடி மாதம் உங்கள் வீட்டில் மாயிலை தோரணை கட்டுங்க. ஒரு கொத்து மாயிலை தோரணை கட்டிங்கன்னா நோய் கடன் பிணி பிரச்சனை எல்லாம் போயிடும். வேப்ப இலம் தோரணை கட்டிங்கன்னாலும் நோயின் நொம்பலங்கள் எல்லாம் விலகும். அந்த நேரத்தில் சோறு கிடைச்ச இடம் சொர்க்கம். அப்படின்னா நம்ம ஊரில் எந்த ஊர் போனாலும் கூழோ கஞ்சியோ கிடைச்சிடும். அது ஒரு தன்மையானது ஆடி மாதம். நீங்களும் அரிசி தானம் கொடுங்க, காய்கறிங்க தானம் கொடுங்க, பூ கொடுங்க, பழங்கள் கொடுங்க, சாமிக்கு வாசனை திரவியங்கள் கொடுங்க, விளக்குகள் கொடுக்கலாம், காமாட்சி அம்மா விளக்கு கொடுக்கலாம், குத்து விளக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சுபிச்சங்க. எதுக்குங்க அங்கங்க நோய் நொம்பலத்துக்கெல்லாம் காசை கொடுக்குறீங்க மருத்துவ செலவுக்கு? இந்த மாதிரியான ஒரு வழிமுறைகளை பக்குவம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையானது தெளிவாக அமையும். அவங்கவுங்க கோயில்கிட்ட போங்க, இல்லாதவங்க வடபழனி முருகன் கோயிலுக்கு போங்க. இந்த ஆடி மாதம் 12 ராசிக்காரர்களுக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும், சுபிக்ஷம் கிடைக்கணும், ஐஸ்வர்யம் கிடைக்கணும், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.